ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். மங்களகரமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை மல்லி, பட்டை கிராம்பு, தக்காளி, வெங்காயம். அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பாருங்கள், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, இது மராக்கன் மொட்டு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். அடுத்து ஆனியன் போட்டுக்கோ. சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நாட்டுக்கோழி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்து என்ன போட்டுக்கலாம்? புதினா, கருவேப்பிலை, போடுறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுவோம். ஏம்மா வரவே முடியும். இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். நம்ம இப்போ என்னென்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கும். அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். எப்போதுமே வெங்காயம் கல் போடும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டுருங்க, சீக்கிரமாக வதங்கும், நல்லா நைவாக வதங்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போ என்ன போடுறோன்னா, நம்ம மிளகாத்தூள் போட்டுப்போம். காஷ்மீர் மிளகாத்தூள். அது ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்துக்கிட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட்டிஷாக வரும். அது தான் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான். அடுத்து மஞ்சள் தூள், மஞ்சத்தூள். இது வந்து நாட்டுக்கோழி வறுவல் மசாலான்ட்டு கடையில் இருந்துச்சு, அதை வாங்கி போட்டாச்சு. போட்டு பார்க்கணும். எப்போதும் போடுறதில்லை, இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து என்னென்னா, நாட்டுக்கோழி நல்லா கழுவி குக்கரில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, தயிர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வேக வச்ச நாட்டுக்கோழியை போட்டு கிளறிட்டோம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு, காரம் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, விசில் கொதி வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடிடலாம்.
கோழிக்கறி குழம்பு. ஆஹா, சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன். கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். கோழி ருசியாக இருந்த கோழியை தின்னு, குமரி ருசியாக இருந்த குமரியை தின்னு. சில்பா சிட்டு நசி நலட்டு, மூடி போட்டு மூடி வச்ச அல்வா தட்டு. அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதான் எல்லோரும். இன்றைக்கி சண்டே, எல்லோரும் வீட்லேயும் என்ன ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.